அவங்க ஃபுல் மிஸ்ட்டு பங்கு அங்கே வர காத்தாடி இங்கே பார்த்தீங்களா வியூ தெரிதான் தெரில எவ்வளோ இறக்கத்தில் போயிட்டுருக்கேன்னு. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். நான் தான் செல்லு. இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் போக போகிறோம். 7 மணியே கிளம்பிட்டேன். இதுக்கு பேர்ட்ஸ் சவுண்ட்லாம் கேட்கும் நிறையா. நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ ரெடியாகும் கியரப் ஆகிட்டு நம்ம அப்படியே பைக்கில் போகிறோம்னு நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். வாங்க நம்ம ரைட் ஸ்டார்ட் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்து கிளம்பிட்டேங்க. இப்போ பாருங்கள், நோக்கியா ஃபோன் 0000 வர மாதிரி ஃபுல் டேங்க் பெட்ரோல் அடிச்சிட்டேன். பல மாதங்களுக்கு அப்புறம் ஃபுல் டேங்க் பெட்ரோல். இப்போ நம்ம என்னென்னா நெக்ஸ்ட்டு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகணும். ஃப்ரெண்டை பிக் பண்ணிவிட்டு நம்ம நான் அப்படியே மெயின் ரோட் போயிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் இது பண்ணி கிளம்பினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி போயிட்டுருக்காங்க. இன்னும் 2 பேர் வந்து எங்கே ஜாயின் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம கவுண்டம்பாளையத்துக்கிட்ட 2 ஃப்ரெண்ட்ஸ் ஜாயின் பண்ணிடுவாங்க. நம்ம அப்படியே கொடைக்கானல் ஜாலியாக போவோம். இங்கே வேறு நிறையா ரூட் சேஞ்செலாம் இருக்குங்க. நம்ம கோயம்புத்தூரில் மேட்டுப்பாளையம் டு காந்திபுரம் ரோட்டில் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து மெயின் ரோட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே பல ஏரியாக்களை தாண்டி தான் நான் மெயின் ரோட்டுக்கே போனோம். அதுதான் அப்படியே போயிட்டுருக்கோம். பஸ்ஸு தான் பாவம் இந்த ரோட்டில் ஓட்டி கஷ்டப்படுறாங்கப்பா. நான் சொல்லங்க ரோடெல்லாம் வேலை பார்க்குறேன்னு. இதுதான் கவுண்டம்பாளையத்தில் பார்த்தீங்கன்னா இதுவே ஒரு செமி லடாக் ரோடு மாதிரி ஆக்கி வச்சுட்டாங்க. வெறும் மண் தான் இருக்கும். இப்போ தான் மாஸ்கே வாங்குறானுங்க. இதான் உமேஷ், இது ஹரிஷ், இவன் ஆறுமுகம், ரூபன், சதீஷ். ஹாய் சொல்கிறா உமேஷ் ஹாய் சொல்கிறா. ஹாய். நீ தெரிய மாட்டே ஆறுமுகம், தெரியவே. இப்போ ஆக்சுவலாக எந்த வழியாக போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு அப்படியே உக்கடம் போயிட்டு உக்கடம்லேருந்து பொள்ளாச்சி, உடுமலை, பழனி, அப்புறம் வந்து நம்ம இந்த கொடைக்கானல் கிட்ட இருக்க எக்ஸாக்ட் பிளேஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பண்ணைக்காடு. ஸோ பண்ணைக்காடு பிரிவுலேருந்து நம்ம ஒரு சைடு போகணும். நம்ம அது அங்கே போயிட்டு நம்ம புக் பண்ணியிருக்க ரெசார்ட்டுக்கு கால் பண்ணோம்னா அங்கேருந்து ஆளோ இல்லை நம்மளே பார்த்து கூட போய்க்கலாம். பார்ப்போம். கோயம்புத்தூர் கிளைமேட்டு உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும், அட்டகாசமாக இருக்குது. அந்த மாதிரி தான் இருக்குது. நம்ம வந்துட்டு இங்கேயே சில்லுன்னு தான் இருக்குது. அப்போ கொடைக்கானல் எப்படி இருக்கும்? பெஸ்ட்டாக இருக்கும். நேற்று கேட்டப்போ பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து மழை இல்லை, நைட்டு சூப்பராக இருக்குன்னு சொன்னார் அவர். பட் காலையில் வந்து ட்ரெஸ்லிங் ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தார். இன்றைக்கி நான் பார்த்தப்போ இன்றைக்கி வந்து வெறும் க்ளவுடின்னு தான் போட்டிருந்துச்சு கிளைமேட்டும். ஆனால் வெதரை வந்து நம்பவே முடியாது. எப்போ எப்படி வரும்னே தெரில. பார்ப்போம். அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ சார்ஜர் மொபைல் ஹோல்டரும் மாட்டியிருக்கேன், ரெயின் வந்தால் போடுற ஹோல்டரும் மாட்டியிருக்கேன் மொபைலுக்கு. இப்போ எல்லாம் ஃபுல் ப்ரிப்பேராக தான் போகிறோம். பார்ப்போம். புயலே அடித்தாலும் நீங்கள் மழை ஏறி நீங்கள் பட்டுறோம். பார்த்தீங்கன்னா நம்ம உப்படம் தாண்டி போயிட்டுருக்கோம். ஏதாவது ஹோட்டல் பார்க்கலான்னு போயிட்டுருக்கோம். இங்கே பாருங்களேன், இங்கே கிளைமேட் எப்படி இருக்குன்னு பாருங்க. என்னடா அதுக்குள்ளே ஹில்ஸ் ஏறிட்டேன்னு நினைக்காதீங்க. இங்கே வாங்க ஃபுல் மிஸ்ட்டு வேற மாதிரி இருக்குது. எங்கே இருக்குதான் இங்கே பார்த்தீங்களா ஃபுல்லாக வந்து லேக். ஆக்சுவலாக இது எப்படி இருக்கு பாருங்க, வேற மாதிரி இருக்கு. இதுவே வந்துட்டு வேற லெவல் சீனரி. நம்ம காலையிலேயே கோயம்புத்தூர்னா இதான் ப்ரோ பார்த்துக்கோங்க, போகிறதான் கெட்டு அந்த மாதிரி தான் இருக்கு. அட்டகாசமாக இருக்கு. செம்ம கிளைமேட்லடா. இதே வைப்போட நம்ம கொடைக்கானல் போகிறோம். செமையாக இருக்கு. சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. தோசை, இட்லி, ஆஃபாயில் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. பொங்கல் வேணா சாப்பிட்டோம். பொங்கல் நல்லா சூப்பராக இருக்குது.
அல்டிமேட்டா நீ வந்து அப்படியே நம்ம குளத்தை கிராஸ் பண்ணி உடுமலை சிறக்கிறாங்க அந்த மாதிரி கை கழுவிட்டு கிளம்புறாங்க. பார்த்தீங்கன்னா ரோடு சும்மா க்ளீனாக சூப்பராக இருக்குது, ஜாலியாக போயிட்டுருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உடுமலைப்பேட்டைக்கு தான் போயிட்டுருக்கோம். உடுமலை போயிட்டு நம்ம அங்கேருந்து அப்படியே பழனி போயிட வேண்டியதுதான். பைக்கில் நான் ஆக்சுவலாக ஃபஸ்ட் டைம் வந்து கொடைக்கானல் போயிட்டுருக்கேன். நம்ம வந்து கொடைக்கானலில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா குறிஞ்சி பூன்னு சொல்லுவாங்கள்ல, குறிஞ்சி பூ அந்த 12 வருஷத்துக்கு ஒரு டைம் தான் வந்து பூக்கும் அந்த மாதிரி சொல்லுவாங்கள்ல, அந்த பூ வந்து கொடைக்கானலில் நிறையா இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். லாஸ்ட்டாக நான் கேள்விப்பட்ட வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2006க்கு அப்புறம் 12 வருஷம் கால்குலேட் பண்ணால் ஐயோ அதை கிராஸ் ஆகிட்டோமே நம்ம. அதுக்கப்புறம் வந்து இந்த டைம் நம்ம பார்க்க முடியாது, கண்டிப்பாக அடுத்த 12 வருஷத்துல பார்க்க முடியும். அது ஆக்சுவலாக ஒயலட் கலரில் இருக்கும், நீங்கள் நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த பூவை எப்பயாவது நம்ம போகிறப்போ நம்ம 12 வருஷம் ஆச்சானா போய் பார்க்க முடியுங்க, எப்பயாவது போனால் தான் பார்க்க முடியும். ஸோ அந்த மாதிரி சில பல நிறையா விஷயத்துக்கு வந்து கொடைக்கானல் ஃபேமஸ். இந்த இப்போ நம்ம ஆக்சுவலாக சீசன் டைமில் தான் போகிறோம். நல்லா பார்த்தீங்கன்னா ஜூன் டு செப்டம்பரில் தான் வந்து நமக்கு கொடைக்கானல் சீசன். ஸோ இப்போ வந்து நம்ம ட்ரிபிளிங் நல்லா ட்ரிபிளாக இருந்ததுன்னா நம்ம கிளைமேட் சூப்பராக என்ஜாய் பண்ணலாம் கொடைக்கானலில். இல்லை நல்லா தாராளமாக நல்லா அடிச்சு பிச்சுருச்சுன்னா நமக்கு வந்து ஒன்றுமே பண்ண முடியாது, சும்மா தான் இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும். ஹில்ஸில் எப்போவுமே வந்து மழை ஸ்பீடாக வந்துச்சுன்னா என்ஜாயே பண்ண முடியாது கிளைமேட்டு, அது எவ்வளோலாம் அழகாக இருந்தாலும் சரி. இதே வந்து நமக்கு ட்ரிபிள் ஆகிட்டு இருக்கு, அப்படியே நிற்கிருக்கு, அப்படியே அழகாக இருக்கு அப்படின்னா சூப்பராக இருக்கும். ஒரு சீனரி நல்லா இருக்கும், லசண்டாக இருக்கலாம். பின்னாடி ரோடு சூப்பராக தெரிஞ்சுக்கணும். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக இருந்துச்சு ரோடு. தெரியல, நம்ம அப்படியே போவோம். நம்ம அங்கே போய் கிளைமேட் இன்னைக்கு ஃபன் நல்லா ஃபன் பண்ணலான் இருக்கோம். இப்போ நிறைய பேரும் போகல, 6 பேர் தான் போகிறோம். அதனால் சூப்பராக இருக்கும் நான் நம்புகிறேன். பங்கு அங்கே வர காத்தாடி வெண்டுமேல் ரொம்ப பக்கத்தில் இருக்குது. இங்கே ஆக்சுவலாக நிறையா அந்த சைடும் இருக்குது, இந்த சைடும், நான் 2 சைடுமே பார்த்தீங்கன்னா நிறையா விண்ட்மில் இருக்குது. இங்கே ஆக்சுவலாக விண்டும் நிறையா இருக்குது. பார்த்தீங்கன்னா மரம் ஆடிட்டே இருக்குது பார்த்தீங்களா, நிறையா காற்று வருது இங்கே. ஸோ அதெல்லாம் நல்லா செக் பண்ணி இங்கே போட்டிருக்காங்க விண்ட்மில்லாம். இன்னொன்று நம்ம எங்கள் ஊர் சைட்லேயும் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கும். நம்ம தென்காசி போகிற வழியிலலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக விண்மில் நிறையா இருக்கும், சூப்பராக இருக்கும். இங்கே நிறைய பேருக்கு பக்கத்தில் போய் பார்க்கணுன்னு எல்லாருக்கும் ஆசை இருக்கும். எனக்கும் அது ரொம்ப நாள் ஆசை. ஒரே ஒரு டைம் போயிருக்கேங்க, பக்கத்தில் போய் கீழே நின்று பார்த்துருக்கேன். ஒரு மாதிரி சவுண்டு கேட்கும் உன்னு சொல்லி. ஸ்பீடால் சுற்றும் போது பக்கத்துலேயே போக முடியாது. தெரியுதுங்களா, 2 சைடும் முன்னாடியும் பக்கத்தில். இதெல்லாம் அப்படியே ரொம்ப எனக்கு ஒரு டவுட், இப்போ இங்கேருந்து ஸ்பீடாக சுற்றினா அங்கே நீங்கள் காற்று வருமா? சொல்லுங்கள் மக்களே, சொல்லுங்கள். இந்த ஃபேன் ஸ்பீடாக சுற்றினா நமக்கு காற்றடிக்குமா? ஏன் அறுமுகம், இந்த ஃபேன் ஸ்பீடாக சுற்றினா நமக்கு காற்றடிக்குமா? அப்படியா? எனக்கு வின் ஆயிடுச்சு, உங்களுக்கு தெரியும். ஆப்போசிட்டில் விண்டு பயங்கரமாக அடிக்குது எனக்கு. அழகாக இருக்கல, ஒரே மாதிரி சுற்றுறது பாருங்களேன். அப்படியே ஸ்லோ மோஷனில் போட்டால் சூப்பராக இருக்கும். ஊருக்கே காத்தாடி ஓட்டிருக்காங்க. 104 கிலோமீட்டர் காட்டுது. ஆக்சுவலாக அதுவே வந்து நம்ம எக்ஸாக்ட் ஸ்பாட் கிடையாது, அங்கேருந்து கொஞ்சம் தூரம் போகணும். அது நமக்கு மேப்பில் காட்டலை. நான் அவர்கிட்ட கேட்டேன், என்ன ப்ரோ மேப்பு பாதியில் தொங்கி நிற்கிது அப்படின்னு சொல்லி. அவர் ப்ரோ நீங்கள் வந்துட்டு அங்கே ரீச் ஆகிட்டு கால் பண்ணுங்கள், அங்கேருந்து நம்ம வந்து கூப்பிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் பிரச்சனை இல்லை, அங்கே வரைக்கும் ரீச் ஆனதுக்கப்புறம் போய்க்கலாம். டைம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 9:40 ஆகுது. போயிடலாம். நாங்கள் ஆக்சுவலாக ரொம்ப ஸ்பீடாகவும் போகலைங்க. 3 பேர் ஜாலியாக இடையில நிறுத்தி ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு ரீல்ஸுக்கு கிளிப்பிங்ஸ் எடுத்துகிட்டு அப்படியே ஜாலியாக போயிட்டுருக்கோம்.
மத்தியானம் கரெக்டாக ரீச் ஆனால் போதும், அதனால் பிரச்சனை இல்லை. இது சின்ன ரைடு தானே, அதனால் நம்ம ஜாலியாக மெதுவாக கூட போய்க்கலாம். பார்த்தீங்கன்னா மக்களே, இளநீ குடிச்சிட்ருக்கானவோ. இளநீ சூப்பராக இருக்குங்க. பொள்ளாச்சிலே இளநீ குடிக்கலான்னு சொன்னேன், இவனை யாருமே கேட்க. இளநீ குடிச்சிட்டு வழுக்க சாப்பிட்ருக்கேன். அவ்வளோதான். எங்கேருந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு 80 கிலோமீட்டர் இருக்குது, 85 கிலோமீட்டர் இருக்குது. நேராக அங்கே போனோன்னே லஞ்ச் சாப்பிட்டு அப்படியே அங்கே ஒரு சில ஈவெண்ட்லாம் இருக்குது, அப்படியே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். நெக்ஸ்ட்டு அப்படியே நம்ம எங்கேயும் கிளம்புவாங்க. இளநீ குடிச்சிட்டு அப்படியே கிளம்புறோங்க. எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குது? ஒரு 78 கிலோமீட்டர் வருது. அவ்வளோதான். நிற்காம நேராக ரெசார்ட்டே போயிட வேண்டியதான். இதாங்க கோவில், மலை கோவில். பழனி. ஏரியாவே சூப்பராக இருக்குங்க. கொடைக்கானல் ரோட்டுக்கிட்ட வந்துட்டோம், அதில் போயிட்டுருக்கோம். ஆனால் நமக்கு வந்து கொடைக்கானல் இதுக்கு ரோட்டில் சிட்டிக்குள்ளே போக தேவையில்லை, நம்ம வந்து வேறு ரோட்டில் திரும்பணும். ஏன்னா நான் சொன்னேன்லங்க, அது என்ன ஊர், பண்ணைக்காடு. பண்ணைக்காடுக்கு வந்து வேறு ரோடு, இது கொடைக்கானல் வேறு ரோடு. இந்த ரோடு பாருங்களேன், எனக்கு வந்து பழைய ஊட்டி மேட்டுப்பாளையம் ரோடு வந்து இப்படி தான் இருந்தது. 2 சைடும் பார்த்தீங்கன்னா புளிய மரம், இவ்வளோ ரோடு ஃபுல்லாக அப்படியே நிழலாக தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்குது ரோடு. சூப்பராக இருக்குது, ஜில்லுன்னு இருக்குங்க இங்கே. இந்த ரோடு பாருங்களேன், செமையாக இருக்கா. 2 சைடும் நம்ம பழைய ஊட்டி மெயின் ரோடு மாதிரி இருக்குது. ஃபுல்லாக இங்கே பாருங்கள், மேலே பாருங்கள், ஃபுல்லுமே வந்து ரோடு ஃபுல்லாகவே நல்லா தான் இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா வயல்வெளி, ஃபுல்லாக வயல்வெளியாக தான் இருக்குது. இந்த ரோடு ஆக்சுவலாக எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பழனி டு கொடைக்கானல் ரோடு தாங்க, வேறு எங்கேயில். வேறு லெவலில் இருக்குங்க இந்த ரோடு, செம்மையாக இருக்குது. நம்ம அப்படியே வண்டி ஓரமாக போட்டு நின்றுட்டு சும்மா பேசிகிட்டு இருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கானுங்க. நம்ம அப்படியே நம்மளும் 2-3 ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே கிளம்புவோம். இங்கே பார்த்தீங்களா வியூ, அப்படியே இப்போ தான் மலை ஏறிட்டு இருக்கோம். அந்த ரோடு தெரியுது பாருங்கள் அழகா. அப்படியே சுற்றி வந்துட்டுருக்கோம், வேறு லெவல். இதுதான் பாலார் டேம் வியூ, சூப்பராக இருக்குங்க. அப்படியே ஜில்லுன்னு இருக்குங்க. ஜாக் எல்லாமே ஜில்லுன்னு ஆயிடுச்சு. ஊர் ஜாக்கெல்லாம் இன்னைக்கு ஆக்சுவலாக நிறையாவே ரைடு வந்திருக்காங்க. வேறு லெவலில் இருக்குது. என்ன நம்ம மழைலாம் வந்துருச்சுன்னு சொன்னாங்க, ஒரு அறிகுறியும் காணுமே மழை வந்ததுக்கு. ஆனால் இந்த சைடு ஏரியாவில் இல்லை போல். நம்ம எல்லாமே ரோடெல்லாம் காஞ்சி கிளியராக அழகாக இருக்குங்க. பார்த்தீங்கன்னா அண்ணா வந்து கூப்பிட்டு போகிறாரு. வலிக்கிடுவாமா, சரியான ஸ்டீப்பு. நமக்கும் ஆஃப் ரோடுக்கும் வந்து ஆகவே ஆகாது. சிங்கிள்ஸில் வர சொல்லிட்டாங்க. அப்பா
தெருதான் தெரியல எவ்வளோ இறக்கத்தில் போயிட்டுருக்கேன்னு. வேற மாதிரி அவ்வளோதானா? எப்பப்பா இங்கேயா உள்ளே போகணுமா இன்னி? சரிண்ணா. ஓகே ரைட் வந்தாச்சப்பா. பார்த்திங்கன்னா வந்து பைக்லாம் போட்டாச்சுங்க. பார்த்தீங்கன்னா சேஃபாக ரீச் ஆகிட்டோம். சமஸ்டிப் வர்றப்போ தான் ஒரு ஆஃப் ரோட், குட்டி ஆஃப் ரோட், பட் பயங்கர ஒரு நல்லா இருந்துச்சு. ரொம்ப இப்படி இருந்துச்சு செங்குத்தா. சரிங்க, நம்ம இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். இதுக்கப்புறம் என்ன சாக்கணும்னா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய், டேக் கேர். நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க.